ரெக்கார்ட்ஸை வந்து ஒன்று ரெண்டு ரெக்கார்ட்ஸை ஷேட்டர் பண்ணுற அளவுக்கு தடயம் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ அடுத்ததாக இந்த புது ஃபினான்ஷியல் இயரில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறது வந்து இந்த காக்கி சர்க்கஸ். இது ஃபஸ்ட்டு அமீன் என்கிட்ட வந்து கொச்சினில் கதை சொல்லும் போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இதை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆல்மோஸ்ட் 2024 அக்டோபர் நவம்பர்லேருந்து முயற்சி பண்ணி இன்றைக்கி இது வெளியில் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலாக நேற்றுக்கே நம்மலாம் மீட் பண்ணியிருக்க வேண்டியது, பட் சில காரணத்தினால நம்ம இன்றைக்கி ஒரு நாள் தள்ளி மீட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு கதையை வந்து எடுத்துகிட்டு வந்ததுக்காக அமீனுக்கு நன்றி. அதை கூட அமீனோட எழுதின அந்த என்டையர் க்ரூவுக்கு நன்றி. விஷுவல்ஸை வந்து பிரமாதமாக நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்துருப்பீங்க. கொடுத்த டிஓபிக்கு, எடிட் பண்ண எடிட்டருக்கு, விபின் மியூசிக் டைரக்டர் தடையனுக்கும் அவர் தான் மியூசிக் போட்டார். என்னடா எல்லா C5 ஷோலையும் அவரே இருக்காருன்னு பார்க்காதீங்க, அது அப்படி அமையுது, வேறு ஒன்றும் இல்லை. will take you a long way sir and thank you so much for all that. ஹீரோயின் அஃப்கோர்ஸ் யதார்த்தமான நடிப்பை நிஜமாவே அசத்திட்டீங்க. ரொம்ப கேஷுவலாக இருந்தது. அந்த அந்த கதாபாத்திரத்தை தான் பார்க்க முடிஞ்சதே தவிர ஒரு ஹீரோயினா நம்மளால பார்க்க முடியல. நிஜமாவே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஒரு ப்ராஜெக்ட் அமீன் சொன்ன மாதிரி இது ஒரு மலையாளி டீம்னால எனக்கும் நான் ஒரு மலையாளி தான், அதனாலே ஒரு ஸ்பெஷல் கனெக்ட் இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு Rices for having me, believing in me, and yeah, it was a very good experience. Subhash மட்டும் லைட்டா அடிபட்டுச்சு, பட் அதை தவிர நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல் தேங்க்ஸ் டு ரைசிஸ் எஸ்பெஷலி பிகாஸ் ஒரு சீம்லெஸ்ஸான ஒரு டைம் ஐ ஹேட் ஆன் செட். ஸோ யா, ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் தேங்க்யூ. இது ஃபர்ஸ்ட் வந்து இப்போ அமீன் சார் வந்து நம்ம விஜய் சார் தாங்க, விடுதலை சார் விஜய் சார் கதை சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சோடனே நம்ம முனிஸ்கான் வின்னிங்ஸு இப்படி பென்னிங் புக்கு இப்படி சாமானியனா ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்கோம். போலீஸ் கேரக்டர்னா கூட பண்ணிடலாம். ஒரு புக் ரீடர் அப்படின்னாங்க, அதுலேயும் நீங்கள் எழுதி புக்கு அப்படின்னாங்க. ஐயோ இது வந்து ஏன் அப்படின்னா நம்ம அந்த லைன்லேயே கிடையாது. அப்போ அமீன் சார் வந்திருந்தாரு, உங்கள் கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அமீன் சார்ட்ட நான் சொன்ன ஒரே விஷயம் தான் என்ன அப்படின்னா, இது புக்கு அப்படின்னா உண்மையிலே ரீடர் ஜெயகாந்தன் சார் இவங்களெல்லாம் ஏதாவது நான் சொல்ல அது கேள்வி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காங்க, அதுக்கு நான் கேரக்டர் தரேன், நீங்கள் நம்பி பண்ணுங்க சார் அப்படின்னாரு. அதுல இருந்து தான் இது தொடங்கப்பட்டது. அதே மாதிரி வந்து பாடி லாங்குவேஜ் முதற்கொண்டு எல்லாமே என்ன சொன்னார்னா ஒரு மீட்டர்ல இருக்கணும் அப்படின்ட்டு என்ன சொன்னாரு. அப்போ நான் சார்கிட்ட சொல்லிட்டு போன ஒரே விஷயம் தான், சார் நான் இந்த படத்தை பொறுத்தளவு நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் என்ன சொல்றீங்களோ நான் அதை மட்டும் தான் நான் செய்வேன். நான் மற்றபடி தேவையில்லாமல் இந்த முனிஷ்காந்தோ இல்லை ஏதோ பாடி லாங்குவேஜோ வராது அப்படின்னு அந்த அளவு நான் பண்ணி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்காக அமீன் சாருக்கு பெரிய நன்றி. அது போக வந்து இது வந்து கேரளா டீம் எல்லாருமே, கேமராமேன் முதற்கொண்டு எல்லாருமே, உதவி இயக்குனர் முதற்கொண்டு கேரளா டீம் தான். என்னடா அது ஒரு இதாக இருந்துச்சு. ஆனால் போய் வேலை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவ்வளோ ஜாலியாக, அவ்வளோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ எனக்கும் டைரக்டருக்கும் ஒரே ஒரு பாடம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் சார் தான். ஏன்னா எந்த டைலாகாக இருக்கட்டும், எந்த இதாக இருக்கட்டும், இது இப்படி பண்ணலாமா அப்படின்னும் போது அவர் அதுக்கு தகுந்த மாதிரி புரிய வைக்கிறதும் சரி, இது பண்ணுறதும், அது ரொம்ப நன்றி. விடுதலை சாருக்கும் பெரிய நன்றி. கௌசிக்கு ரொம்ப நன்றி. இது வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும். சொன்ன மாதிரி அடிபட்டுச்சு. அது எப்போ ஆச்சுன்னா, நாளைக்கு ஷூட் ஆரம்பிக்கிறோம், இன்னைக்கு வந்து ஒரு ரிஹர்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் தலைமையில் எல்லாம் நடந்தது. எதுவுமே பெருசாலாம் எதுவும் பண்ணல. ஒரு சின்ன ரோல் பண்ணும்போது அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கே அது வந்து சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்னடா இது, இதுக்கப்புறம் வீட்டுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க போல இருக்கு. ஹாஸ்பிட்டலில் அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து சேதவண்ணா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ராஜேஷ் எல்லாருமே வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க. I'm really new to the industry, in the Tamil industry actually, தெரியாது actually. I'm working in Malayalam industry, so அப்படி இங்கே வந்துருச்சு. அண்ட் அப்போ தான் ரைசிஸில்
வந்துருச்சு. சாக, சந்துரு அண்ட் சேது எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. சாக சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சந்துரு வந்தது